வணக்கம் நேயர்களே. நமது கோவில்களை பற்றிய அரிய தகவல்களை அளிக்கும் எங்களது ஆலய துளிகள் யூடியூப் சேனலில் இன்று நாம் காண இருக்கும் கோவில் தஞ்சாவூர் பிரதாப வீராஞ்சநேயர் மூலை அனுமார் கோவில். ஆஞ்சநேயர் குழந்தையாக தன் தாயின் மடியில் அமர்ந்திருக்கும் அபூர்வ சிற்பம். மூல நட்சத்திர நாட்களில் வழிபட்டால் படிப்பில் தடை, திருமணத் தடை ஆகியவற்றை தகர்த்தெறியும் மூலை அனுமார். தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் மேல வீதியும் வடக்கு ராஜ வீதியும் இணையும் இடத்தில் அமைந்துள்ளது பிரதாப வீராஞ்சநேயர் மூலை அனுமார் கோவில். மராட்டிய மன்னர் பிரதாப சிம்மனால் கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு 1739 முதல் 1763 காலத்தில் அவரால் இக்கோவில் கட்டப்பட்டது. கோவில் அமைந்த மேல வீதியும் வடக்கு ராஜவீதியும் இணையும் இடம் வடமேற்கு வாயுமூலை ஆகும். வாயுவின் மைந்தன் அனுமன் வடமேற்கு வாயுமூலையில் நின்றபடி அருள் பாலிப்பதால் இந்த அனுமனை மூலை அனுமார் என்று சொல்கிறார்கள். தஞ்சாவூர் மன்னன் பிரதாபசிம்மன் பிரதாப வீராஞ்சநேயரை தன் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வந்தான். ஒருமுறை எதிரிப் படையினர் நாட்டை முற்றுகையிட்ட போது பிரதாப சிம்மராஜா மூலை அனுமாரை வேண்டினார். ஆஞ்சநேயர் வானர சேனைகளை உருவாக்கி எதிரி நாட்டு படையை ஓட ஓட விரட்டினார். தன் வாழ்நாளின் இறுதிக் கட்டத்தில் பிரதாபசிம்மன் ஆஞ்சநேயருடன் ஐக்கியமானான். எனவேதான் இவருக்கு பிரதாப வீராஞ்சநேயர் என்ற பெயர் ஏற்பட்டது. முகலாய படையெடுப்பின் போது காஞ்சிபுரத்தில் இருந்த பங்காரு காமாட்சி அம்மன் சிலை தஞ்சைக்கு எடுத்து வரப்பட்டது. சிலைக்கு அடைக்கலம் தர அனைவரும் பயந்தபோது இந்த தலத்திலேயே சிலையை மறைத்து வைத்திருந்தனர். ராமபக்தர்களின் கனவில் தோன்றிய அனுமான் பங்காரு காமாட்சி அம்மனுக்கு தன் கோவில் அருகிலேயே கோவில் அமைக்கும்படி ஆணையிட்டார். படிப்பில் தடை, திருமணத் தடை, வியாதிகள், தொடர்ந்து துன்பங்கள் நேர்ந்தால் மூலை அனுமாரை மூல நட்சத்திர நாட்களில் வழிபடுவது சிறப்பு. அன்று 18 அகல் விளக்குகள் ஏற்றி 18 முறை மௌனமாக கோவிலை வலம் வந்தால் குறைகள் விலகி நலம் பயக்கும். 18 அமாவாசைகள் 18 முறை வலம் வந்து மூலவருக்கு 18 அல்லது 56 அல்லது 108 எலுமிச்சை பழங்களாலான மாலையை சாற்றி வழிபட்டால் எப்பேற்பட்ட கிரக தோஷமும் வாஸ்து தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மார்கழி மாதம் 108 முறை வலம் வந்து மூலை அனுமாரை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடும். இக்கோவிலில் அனுமன் ஜெயந்தி அன்று 18 அபிஷேகப் பொருட்களை பக்தர்கள் கொண்டு வந்து கொடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அனுமன் ஜெயந்தி அன்று பக்தர்கள் அவரவர் இல்லத்தில் மஞ்சள் பூசிய தேங்காயை வைத்து பிரார்த்தனை செய்வார்கள். பிரார்த்தனை செய்து எடுத்து வந்த மஞ்சள் பூசிய தேங்காயை கோவில் உட்பிரகாரத்தில் தீபமேற்றி வழிபடும் இடத்தில் உள்ள அனுக்கிரக ஆஞ்சநேயர் முன் வேண்டி சிதறு தேங்காய் எறிந்து பிரார்த்தனை காணிக்கையாக ரூபாய் 18 உண்டியலில் செலுத்தி வழிபாடு செய்தால் எண்ணியவை எண்ணியபடி நடைபெறும் என்பது ஐதீகம். இக்கோவிலில் மூலை அனுமாரின் வாலில் சனீஸ்வர பகவான் உட்பட நவக்கிரகங்கள் வாசம் செய்வதாக ஐதீகம். சனி தோஷம் உட்பட நவக்கிரகங்கள் தோஷங்கள் மற்றும் வாஸ்து தோஷங்கள் ஆகியவற்றை இவர் நீக்குகிறார். ஆஞ்சநேயர் குழந்தையாக இருந்தபோது தன் தாயின் மடியில் அமர்ந்திருந்த சிற்பம் இந்த கோவில் கோபுரத்தில் அமைந்துள்ளது. இது நாம் வேறு எந்த தலத்திலும் தரிசிக்க முடியாத அபூர்வ சிற்பமாகும். இது தவிர 12 ராசிகள் அடங்கிய ராசி மண்டல சிற்பமும் இருக்கிறது. அவரவர் ராசி முன்பு நின்று மூலை அனுமாரிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறும். நன்றி. மேலும் இதுபோன்ற கோவில்களைப் பற்றிய அரிய தகவல்களை அறிய எங்களது ஆலயத் துளிகள் யூடியூப் சேனலின் தினசரி பதிவுகளை தவறாமல் பாருங்கள்.